வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ கோதுமை மாவுல ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் ஏலத்தூள், மெல்லிசா நறுக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்ல தேங்காயை கொஞ்சம் லேசா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1/3 கப் ஹீட்டாகவே வெல்லத்தை துருவிட்டு அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், அது மூழ்கிற அளவுக்கு. இதை நல்லா சூடு காட்டி நல்லா இதான பிறகு கரைஞ்ச பிறகு மாவில் ஃபில்டர் பண்ணி விட்டுருவோம். இப்போது இந்த வெள்ளை கரைசலை மாவில் சேர்த்துருவோம். ஃபில்டர் பண்ணி மாவில் சேர்த்த பிறகு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பணியாரக்கல்லில் ஊற்றுற அளவுக்கு பத்தலைன்னா லேசாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/3 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா 1 or 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கலந்துக்குவோம். இப்போது பணியாரக்கல்லை காய வச்சு, குழி பணியாரக்கல்லை காய வச்சு இதை நம்ம இந்த டம்ளரில் ஊற்றிட்டோன்னா வசதியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு. கல் காஞ்ச உடனே பணியாரம் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்படி ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். அதை குழியில் நல்லா விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். முதல்ல இப்போ நல்லா சூடான பிறகு ஒரு பக்கம் செவந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இது சைடில் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பணியாரத்தை திருப்புங்க. இது மாதிரி ஓரத்தில் நல்லா எடுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஏன்னா இது கொஞ்சம் கோதுமை மாவும் வெல்லம் சேர்ந்ததுனால கொஞ்சம் வழவழப்பு, கொஞ்சம் வெல்லமும் கொஞ்சம் கல்லில் பிடிக்கும். அதனால நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஓரத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா பணியாரத்தை திருப்பலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா இப்போ இப்படி திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் நெய் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் பணியாரத்தை எடுப்போம். மறுபக்கமும் பணியாரம் வெந்த உடனே இந்த மாதிரி நல்லா எடுக்க வரும். இதை நம்ம எடுத்துட வேண்டியது. இதுதான் கோதுமை பணியாரம். இந்த கோதுமை மாவு கலந்து செய்கிற இந்த குழி பணியாரம் நெய் கலந்து செய்கிறதுனால நல்ல வாசமாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அரிசி உளுந்து வெல்லம் சேர்த்து செய்கிற அந்த குழி பணியாரத்தை விட இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிதானமாக தான் எடுக்க முடியும். கல் நல்ல சூடான பிறகு நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நிதானமாக எடுக்கணும். வெல்லம் சேர்க்குற எந்த பணியாரமுமே ரொம்ப கல் ஹீட்டானால் கருப்பாயிடும், பிடிச்சிடும் கல்லில். அந்த மாதிரி ஆகாமல் இதை கொஞ்சம் நிதானமாக செய்து எடுக்கலாம். நீங்கள் இதனுடைய வாசமும் ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.